பசங்களா, உங்ககிட்ட விளையாடிக்கிட்டோ சாக்லேட் கொடுத்துக்கிட்டோ உங்க உடம்பு மேல கை வைப்பாங்க. அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க உடம்புல 3 இடத்துல கை வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்படி யாரு கை வச்சாலும் நேரடியா போய் அம்மா கிட்ட சொல்லிடணும். முதலாவது செஸ்ட், உங்க நெஞ்சு மேல. இங்க யாரு கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். ரெண்டாவது இடுப்புக்கு கீழே பேக், அங்க கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். 3 பிட்வீன் த லெக்ஸ், 2 காலுக்கும் நடுவுல. அங்க கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பசங்களா. உடனடியா போய் அம்மா கிட்ட சொல்லணும். பசங்களா, மறுபடியும் சொல்றேன், இந்த 3 இடத்துலயும் கை வைக்கிறவன் உங்க கூட விளையாடுற நண்பனா இருந்தாலும், பாடம் சொல்லித்தர மாஸ்டரா இருந்தாலும், எதிர் வீட்டு அங்கிளா இருந்தாலும், வீட்டுல தாத்தாவோ மாமாவோ அண்ணனோ தம்பியோ, கடைசியா பெத்த அப்பாவாவே இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடணும். அம்மா சும்மா இருக்க மாட்டா, சும்மா இருக்க கூடாது. நான் காட்டில இருந்து வந்திருக்கேன். அங்க புலி இருக்கும், யானை இருக்கும்னு கிளியர் கட்டா போர்டு இருக்கும். எங்க அப்பாவி முகம் கொண்ட நரி இருக்கும், கூடவே சுத்துற கழுகும் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். மிருகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனுஷன் ஆகாது. ஆனா மனுஷன் மிருகமாகணும்னா பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலே போதும், பரதேசி நாய்ங்க. அம்மா, பொம்பளை பிள்ளைங்களை பயத்தோட வளர்க்க கூடாது. சும்மா பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்து அனுப்புறது. ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு திட்டுறதெல்லாம் இல்ல. மேல கைய வச்சா அவனுங்களை துரத்தி துரத்தி அடிக்கணும். எப்படி வளர்க்கணும்? பொண்ணுங்களை புலி மாதிரி வளர்க்கணும். நாம என்ன பண்ணாலும் பொம்பளைங்களுக்கு சக்தி இருக்காதுன்னு பின்னாடி இழுப்பாங்க ஆம்பளைங்க. அவங்கள பெக்கும் போது அம்மா பட்ட பிரசவ வழியை அவங்க பார்க்கலல்ல, பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் பொம்பளையுடைய சக்தி என்னன்னு.